இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 18 சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச்லேயும் பார்த்துருந்தாவே தெரியும். ஸ்பின்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி அட்வான்டேஜ் இருந்தது அந்த கிரவுண்டில். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எடுத்த வந்து முக்கால்வாசி விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஆர்சிபி கூட அந்த மேட்ச் வந்து 70 ஆல் அவுட் ஆவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் கிடைக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அடுத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட நியூஸ் அண்ட் பிளேயிங் லெவல் பற்றி பார்ப்போம். பிராவோ வந்து 2 வாரத்துக்கு வந்து ஹேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவர் வந்து ரூல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிராவோ வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து விளையாட மாட்டார் அவர். இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பற்றி பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சனும் ராய்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராய்டு சுத்தமாக டச்சிலே கிடையாது, அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஆனால் அவருக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. அப்படியே நல்ல ஸ்டார்ட் கிடச்சா அதை வந்து அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விளையாட மாட்டேங்கிறார். பட் ஆனால் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஏன்னா வந்து பிஎஸ்எல்லில் அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் கேட்டர் இந்த சீசனில். அடுத்து சுரேஷ் ரெய்னா, அவர் ஒரு ஐபிஎல் லெஜண்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா கிரவுண்ட்லேயுமே மோஸ்ட்லி ஐபிஎல்னாவே அவர் ஸ்கோர் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல நாக் ஆடினார். ஆனால் அவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனால் வந்து அவர் எப்பயுமே ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருப்பார். வந்தார்னா ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து கண்டிப்பாக அடிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா தோனி, இவர் ஒரு நல்ல டச்சில் தான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இந்த நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் இவர் ஒரு க்ரூஷியலாக இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே டேர்ன் ஆகும் அவருக்கு அந்த பிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மேட்சஸ் வந்து அங்கே விளையாடி மோஸ்ட்லி வந்து நல்லா ட்ரெயினாக இருப்பார் அந்த பிச்சில் இவர் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இவர் ஒரு க்ரூஷியலாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டர் இல்லைனா வந்து குஜ்லின், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து சாண்டருக்கு போவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூ இருந்தது போன வாட்டி டியூ இருக்கக்குள்ள சாண்டனரால் வந்து பாலை வந்து சரியாக கிரிப் பண்ண முடியல. ஸோ மேபி வந்து குஜ்லின் கூட போகிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சஹர் தாக்கூர், இப்போ நாளைக்கு பிராவோ இல்லாதனால இவங்க 2 பேர் மேலேயும் வந்து ப்ரெஷர் விழுவும், பவர் பிளேலையும் டெத் ஓவர்லையும். ஸோ நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இவங்க 2 பேரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹர்பஜன் சிங், மோகித் சர்மா, இதில் வந்து மோஸ்ட்லி ஹர்பஜன் சிங்களால் தான் வாய்ப்பு இருக்குது இந்த கிரவுண்டில். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இம்ரான் தாஹிர், இவரை வந்து கேம் விட்டு வெளியே எடுக்க முடியாதுங்க. இவர் இந்த டர்னிங் ட்ராக் மட்டும் இல்லை, எல்லா ட்ராக்லையுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். இப்போ அடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாபோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் நியூஸை பற்றி பார்ப்போம். கெயில் வந்து ஃபிட் ஆகிட்டார், கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலுக்குள்ளே இருப்பார். அடுத்து ப்ராபபிள் 11 பார்ப்போம் பஞ்சாபோடது. ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ராகுலும் கெயிலும் 2 பேரும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இதில் கெயில் பார்த்திங்கன்னா ஒரு டெரிஃபிக் ஃபார்மில் இருக்கான்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து நாளைக்கு மேட்ச் வந்து அவரோட இதை வந்து சோதிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து நல்லா டேர்ன் ஆகும். பட் ஆனால் இப்போ பழைய கெயிலாக இருந்ததுன்னா வந்து அவர் அவுட் ஆகிடுவார்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாரு, விக்கெட்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணி லூஸ் பால் கிடச்சா மட்டும் தான் அடிக்க போகிறாரு. ஸோ வந்து ஒரு நம்பிக்கை வைக்கலாம் கெயில் மேலே. அடுத்து மயங்க் அகர்வால், இது ஒரு செம ஃபார்மில் இருக்காருங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் சரி, அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து வரக்குள்ள ஃபஸ்ட் 2 மேட்ச் தடவினார். என்னடா ஒரு ஆள் வந்து இந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்துட்டு இப்படி தடவுறாருன்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் செம்மையாக மேக் ஓவர் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான், இவர் ஒரு நல்ல இன்க்ளூஷன். கருணாருக்கு பதிலாக இவர் எடுத்துகிட்டு வந்தது வந்து ஏன்றது வந்து மேட்ச் பார்க்க தான் தெரிஞ்சுது. நான் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவரை ஏன்டா எடுத்துருந்தா கருணா இருக்கக்குள்ளன்னு அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப சூப்பராகவே ப்ளே பண்ணார். மேபி நாளைக்கு வந்து இவரோட விக்கெட் ஒரு குரூஷலாக இருக்கலாம். ஏன்னா வந்து இந்தியா பிளேயர் ப்ளஸ் ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ வந்து மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இவர் மேலே ஒரு ஹோப் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர், இவர் ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஃபார்மில் இருக்கார். இவர் தான் பார்த்திங்கன்னா T20 வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு அது 10 to 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 10 monthsலேருந்து 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மன்தீப் சிங், இவர் ஒரு நல்ல பிளேயர். ஆனால் வந்து இவருக்கு வந்து இந்த டீமில் ஒரு இடம் கிடைக்கல. ஏன்னா இவர் வந்து இந்த ஆர்டரில் விளாட்ற பிளேயரே கிடையாது. கொஞ்சம் டாப் ஆர்டரில் விளையாடுவார், மேபி ஒரு 2 down அப்படி விளாட்ற ஒரு ஆள். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அங்கே இடம் இல்லைன்றதுனால இங்கே ஆடி இருக்காரு. பட் ஆனால் வந்து அவர் வந்து கேம்குள்ளே வந்துட்டால் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அஸ்வின் மேலே தாங்க ரொம்பவே இது இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு விளையாடிருக்காரு. இந்த கிரவுண்டில் நிறையா வந்து பழகிருப்பார். ஸோ வந்து நாளைக்கு விக்கெட் டேக்கிங் எடுக்கிறதுக்கு அஸ்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாம் கரானுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிச்சு வந்து ஏற்றதாக இருக்குமா என்னன்னு தெரில. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து பஞ்சாபோட ப்ராபபிள் 11 கொஞ்சம் கணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இதில். ஏன்னு பார்த்திங்கன்னா அஸ்வின் வந்து பிச்சுக்கு தகுந்த மாதிரி மாத்திராரா என்னன்னே தெரில, சம்மந்தமே இல்லாமல் மாற்றிட்டு போகிறாரு. மேபி நாளைக்கு சாம் கரான் இல்லாமல் கூட இருக்கலாம், அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா முஜிப், கண்டிப்பாக இவர் நாளைக்கு மேட்ச்சில் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த விக்கெட் வந்து டேர்னிங் விக்கெட்ன்றதுனால கண்டிப்பாக முஜிப் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின், ஷமி 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. முருகன் அஸ்வின் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் சூப்பராகவே பவுலிங் போட்டார். பட் ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வெறும் கூகுளி மட்டும் தான் போடுறாரு. லெக் பிரேக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றதே அவர் மறந்துடுறாரு. இதை கணிச்சிட்டாங்கன்னா போதும், அவர் அடிச்சிடலாம். இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்கலாம்.
ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 161 ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. ஆவரேஜான செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 155. அடுத்து ஸ்மால் லீக் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்க்கலாம். கெயில், அகர்வால், வாட்சன், ரெய்னா, ராகுல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கு உண்டான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கக்கூடிய ஆளுங்களாம் போடலாம். ராய்டு இவர் வந்து நாளைக்கு முதல் இருப்பாருனாவே தெரில, பட் இருந்தாருன்னா இவர் கேப்டனாக போட்டு பாருங்க. தோனியை ஏன் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறங்குற ஆர்டர் சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பிடிச்சி மேலே டாப் ஆர்டர் முடிச்சிட்டாங்கன்னா இவரை நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் கேப்டனாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும். ஸோ அதனால தான் அதேமாதிரி தான் அதே ரீசன் தான் கேதார் ஜாதவும் நான் இங்கே போட்டிருக்கிறது காரணம், அதே ரீசன் தான் மில்லரும். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கள பேட்டிங் ஆர்டர் தான். சப்போஸ் முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னா இவங்க ஏன்னா இவங்க வேறு ஆப்ஷன் கிடையாது பேட்டிங்கை தவிர்த்து அப்படின்னாக்குள்ள இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான சாய்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. இப்போ இந்த மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் பார்ப்போம். இந்த மேட்ச்சுக்கு நான் 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். 2 டீமோட போங்க, ஒரு டீமோட போகாதீங்க எப்பயுமே ஐபிஎல். ஏன்னா வந்து கிரெடிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்றதுனால ஆப்ஷன்ஸும் அதே சமயம் அதிகமாக இருக்குது. கிரெடிட்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் ரெண்டுமே அதிகமாக இருக்குன்றதுனால சேஃபாக இன்னொரு டீம் எடுத்துகிட்டு போங்க எப்பயுமே. ஏன்னா ஒரு டீம் வந்து உங்களை வெளியே வந்தாலும் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்ட காசையாவது திருப்பி எடுக்க வந்து கண்டிப்பாக உதவும். அதனால 2 டீமோட போங்க, ஒரு டீமோட போகாதீங்க. ஃபஸ்ட்டு டீம் 1 பார்ப்போம். இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ராகுல். உங்களுக்கு தோனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து நான் சொன்ன ரீசன் தான், தோனி வந்து லோயர் ஆர்டரில் இறங்குவார். சப்போஸ் நாளைக்கு வந்து அவர் இறங்கலைன்னா அது உங்களுக்கு பாயிண்ட் லாஸில் தான் போய் முடியும். அதனால் உங்கள் இஷ்டம், நீங்கள் வேணால் தோனியை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. பட் கிராண்ட் லீகில் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் சாய்ஸை நீங்கள் வேணால் கொடுத்து பார்க்கலாம். பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா ரெய்னா, வாட்சன், ஜாதவ், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால். நான் ஏன் ஜாதவ் எடுத்துருக்கேன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, அவர் தான் எடுக்கலான்னு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து அவருக்கு பின்னாடி ஆடுறாரு. ஸோ அதனால் வந்து நான் ஜாதவ் தான் ஆப்ஷனாக எடுத்திருக்கேன் சிஎஸ்கேல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அஸ்வின் இவங்க ரெண்டு பேரை தவிர ஆல்ரவுண்டரில் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க உங்களுக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து இந்த பிச்சில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், தகீர், முஜிப். இதில் ஹர்பஜன் வந்து நாளைக்கு விளாடுவாரான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் வந்து மோஹித் சர்மாவை மோஸ்ட்லி ஹர்பஜன் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் மோஹித் சர்மா வந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுவேன் டாஸுக்கு அப்புறம் டீமை. இல்லைனா வந்து ஃபேஸ்புக் லிங்க் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நான் அங்கே கூட வந்து போஸ்ட் பண்ணுவேன். இனிமேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக் பேஜ் வந்து போஸ்ட் பாருங்கள். நான் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கே போஸ்ட் பண்ணுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகுது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகிடுது கடைசி 10 நிமிஷமாக இருக்கக்குள்ளேயும். ஸோ வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் இனிமேட்டு வந்து நான் வந்து பிக்சராக போடுறேன். ஸோ வந்து நீங்கள் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில். நான் இனிமேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண மாட்டேன். ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரீசன் வந்து இதுதான், ஏன்னா என்னால் வந்து டைப் பண்ண முடியல 2 டீம் போடுறதுனால ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நானும் டீம் மாற்றிக்கணும், அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுறதுனால. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நான் ஒவ்வொரு டீம் எடுத்தேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிப்பேன். 2 டீமாக எடுக்கக்குள்ள மட்டும் ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண மாட்டேன். இப்போ டீம் 2 பார்ப்போம். இந்த டீம் 2க்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ராகுல் தான் எடுத்திருக்கேன். அதுவும் மெயின் ரீசன் நான் ஏன் மறுபடியும் ராகுல் எடுத்திருக்கேன்னா அவரும் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஓப்பனிங் இறங்குறாரு. ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடியது இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக வெளிநாட்டு ஃபாரின் பிளேயர் யாராவது இருந்தாங்களோ கூட நான் தவிர்த்துட்டு தோனி எடுத்திருப்பேன். பட் ஆனால் நான் வந்து ராகுல் ப்ரிஃபர் பண்ண காரணம் வந்து அவரும் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், ஸ்பின்னை கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடியவர். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டச்சில் இருக்கார். கிட்டத்தட்ட சொல்லணும்னா போன மேட்ச் நல்லா விளையாடி தான் இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டார் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா. பேட்ஸ்மேனில் ரெய்னா, வாட்சன், கெயில், டேவிட் மில்லர், சர்ஃப்ராஸ் கான். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அஸ்வின். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன், இம்ரான் தாகிர், ஷமி. இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா வாட்சனை கேப்டனாகவும் ராகுலை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். இந்த டீம் நான் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்து மேபி நாளைக்கு வாட்சன் ஒரு ஃபயர் ஆனால் இந்த டீம் வந்து மோஸ்ட்லி முன்னாடி போகும். ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு வந்து வாட்சன் கேப்டனாக கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூஷியல் பேர், வாட்சனும் ராகுலும். மேபி நாளைக்கு 2 பேருமே ஃபயர் ஆனால் இந்த டீம் வந்து கண்டிப்பாக முன்னாடி வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டாஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவேன். இனிமேட்டு நான் 2 டீம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணனாவே நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் தான் கொடுப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அப்டேட் பண்ண மாட்டேன். என்னோட ஃபேஸ்புக் பேஜ் கீழே லிங்க் கொடுப்பேன், ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கே தான் வந்து 2 டீமோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் டாஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நான் அப்டேட் பண்ணுற டீமை நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் தான் கொடுப்பேன். ஸோ இந்த 2 டீம் நான் வந்து 2 டீம் கொடுக்குற நாள் மட்டும்தான். சப்போஸ் நான் ஒரு டீம் மட்டும் கொடுத்தேன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுறேன். என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன். இன்னி வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுந்தராட்டம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.